ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிட்ட. 5 கிட்ட. அதாவது நம்ம 1 லட்ச ரூபா நம்ம ஆளுங்களது எல்லாம் போச்சு, கூலி போச்சுன்னா ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும். அது 6 மாதத்துக்கு 5 லட்ச ரூபா பார்த்தா கணக்கு வந்து 1 லட்ச ரூபா மாதத்துக்கு. மாதத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு ஏக்கராவில் நமக்கு எடுத்துக்கலாம் ஈல்டு. தோட்டத்துக்கே வாங்குறாங்க தோட்டத்துக்கு. ஒரு ஏக்கரை வந்து 7 லட்சம் 8 லட்சம் விலை ஆகிற மாதிரி. தோட்டத்தை அப்படியே குத்தகை எடுத்துக்கிறாங்க. குத்தகை எடுத்துருவாங்க. அது பரவாயில்ல. ராயக்கோட்டையிலேருந்து வேலூர்லேருந்து அவங்க வந்து நாம வந்து பராமரித்து கொடுத்துடணும். ஆமாம், நம்ம வந்து இந்த களையெல்லாம் எடுத்து தண்ணி கட்டி கொடுக்கலாம். இப்போ வந்துடும், பூலாம் வந்துடும். இந்த சின்ன சின்ன இருக்கிறதெல்லாம் வரலட்சுமி பண்டிகைக்கு வரலட்சுமி பண்டிகைக்கு வந்துடும். ஏக்கராவுக்கு பூ வந்து எத்தனை டன் கிடைக்கும்? 5 டன் வரும், 6 டன் வரும். அது செடியை பொறுத்து ஒரு ரூபாயிலேருந்து 3 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 1 ரூபாயிலேருந்து 3 ரூபாய்க்குள்ள ஒரு நாற்றுங்க. அப்புறம் மருந்துங்க தான் அதிகமாக இருக்கும். இல்லை பெட்டு போட்டு விட்டு அது மேலே எருவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கவர் மூடுவோம். இந்த ஓட்டைக்கு எத்தனை, 1 நாற்று வைக்கணுமா 2 நாற்று வைக்கணுங்களா? இல்லை, 1 தான். 1 வச்சா போதும். சப்போஸ் அது ஒரு 8 நாள் இல்லை 10 நாள் விட்டோன்னா அது ஏதாவது போகிற மாதிரி இருந்தானா திருப்பி அதுக்கு இன்னொன்று சென்டரில் மட்டும் வருஷம் இப்படி தான் வருஷம் முடியும். என்ன காரணத்தினால? வைரஸ்ன்றாங்க. இதில் என்ன ரேட் அதிகம்? மஞ்சள் கலர் பூ அதிகமாக ரேட்டா? இல்லை, இந்த சீசனில் வந்து இதுதான் அதிகம். இப்போ மஞ்சள் கலர் தான் அதிகம், எல்லோ கலர் தான் அதிகம். சென்டரில் மட்டும்தான் அதிக ரேட்டுக்கு போகுது. அதிக ரேட். ஓகே. அப்போ வந்து ஒரு செடியோட வந்து ஆயுட்காலம் வந்து 6 மாதம். 3 மாதம் செடி பராமரிச்சுக்கணும். அந்த அடுத்த 3 மாதத்துக்கு தான் பூ கொடுக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறமேல நம்மளுக்கு வந்து பூ கொடுக்கும். என்ன பேர் வந்து நீல்குமாருங்க. தேன்கனிக்கோட்டை போகிற வழியில் இங்கே வந்து பூச்செடி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே பார்த்தா பூக்கள் தான் இவர் விவசாயம் பண்ணுறாரு. இவர் பற்றி இவர்கிட்ட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன செடி வச்சிருக்காரு, எப்படி நாற்று பராமரி இவரே சொல்லுவார். இது நார் வாங்கிட்டு வருது நர்சரி. சரிங்க. ஒரு நார் வந்து அது சீசன் பொறுத்த வரைக்கும் இருக்கும். 1 ரூபாயிலேருந்து 3 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 1 ரூபாயிலேருந்து 3 ரூபாய்க்குள்ள ஒரு நாற்றுங்க. நாற்று இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எருவெல்லாம் போட்டு இந்த கவரெல்லாம் போட்டு அப்புறம் நார் வாங்கிட்டு வந்து எல்லாம் நட்டணும். சரிங்க. நட்டு அப்புறம் மருந்துங்க தான் அதிகமாக இருக்கும். மருந்துங்க போடணும். அடி உரமே போடணும் இல்லையா? ஆமாம், அடி உரம் போடணும். அடி உரமாக போடணும். திரும்பி செடிக்கு அடிக்கணும். சரிங்க. செடிக்கு அடிக்கணும். இப்போ வந்து அடி உரம் போடும்போது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மண் அணைச்சி விட்றணும் இல்லைங்களா? இல்லை பெட்டு போட்டு விட்டு அது மேலே எருவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கவர் மூடுவோம். ஓட்டையில் வந்து செடி வச்சுக்கணும். அந்த ஓட்டையில் அந்த சின்ன சின்ன ஓட்டைங்க அதில் வந்து எல்லா செடி நாரங்க எல்லாம் நாற்று வச்சுக்கணும். ஒரு ஓட்டைக்கு எத்தனை, 1 நாற்று வைக்கணுமா 2 நாற்று வைக்கணுங்களா? இல்லை, 1 தான். 1 வச்சா போதும். சப்போஸ் அது ஒரு 8 நாள் இல்லை 10 நாள் விட்டோன்னா அது ஏதாவது போகிற மாதிரி இருந்தானா திருப்பி அதுக்கு இன்னொரு நாற்று பொல நாற்று வைக்கணும். நட்டலாம். பொல நாற்று போகணும். அதுக்கு தனியாக ஒரு 100 200 நாற்று தனியாக வாங்கி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். நம்ம ஒரு 5 கிரேட்டோ 10 கிரேட்டோ வாங்கி வச்சுக்கணும். ஒரு ஏக்கருக்கு அந்த மாதிரி போகும். இருக்காது, போயிடும். அதனால ஒரு 10 கிரேட் 5 கிரேட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து சரிங்க வச்சுக்கிறோம். சரிங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை சென்டில் நம்ம இந்த செவந்தி வச்சுருக்காங்க? இது 1 ஏக்கரை இருக்குது. 1 ஏக்கரை இருக்குது. 1 ஏக்கரில் பாதி போயிடுச்சு. இந்த சென்டாலும் ஆகாது. சென்டரில் ஆகலை. மற்ற பூச்செடிங்க எல்லாம் நல்லா ஆகும். நல்லா சென்டரில் மட்டும் வருஷம் இப்படி தான் வருஷம் முடியும். என்ன காரணத்தினால? வைரஸ்ன்றாங்க. வைரஸ் அந்த வைரஸ் தாக்குதுன்னா அந்த பிரச்சனை வருது. புது நிலத்துக்கு போட்டால் எப்போவும் போடாத புது நிலத்துக்கு போட்டால் நல்லாவும் சொல்லுவாங்க. ஓ சரி. இப்போ இது எதுவும் போடல. இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் போட்டிருக்கோம். செடி விடுது. சரி, இப்படி பிரச்சனை ஆகுது. சரிங்க. இப்போ இது பேர் வந்து சென்டர்லோவா? மார்க்கெட்டில் வந்து 2 பூ இருக்குது இல்லைங்களா? ஒன்று வந்து வெள்ளை கலர் பூ, இந்த பூவில் வந்து சென்டர்லோ அப்புறம் ஐஸ்வர்யா 2 அதெல்லாம் இப்போ ஐஸ்வர்யா 2ன்றதெல்லாம் இப்போ ரீசனாக வந்தது. ஐஸ்வர்யா 1 வந்து அப்போ இருக்கு. சரிங்க. அதில் ஒயிட்டு இருக்குது. டால் ஒயிட்டு. ஓகே. அப்போ இதில் என்ன ரேட் அதிகம்? மஞ்சள் கலர் பூ அதிகமாக ரேட்டா? இல்லை, இந்த சீசனில் வந்து இதுதான் அதிகம். இப்போ மஞ்சள் கலர் தான் அதிகம், எல்லோ கலர் தான் அதிகம். சென்டரில் மட்டும்தான் அதிக ரேட்டுக்கு போகுது. சரி, இந்த சீசனில் அதாவது இப்போ வரலட்சுமி பண்டிகை, விநாயகர் பண்டிகைக்கு, யுகாதிக்கெல்லாம் வந்து இதுதான் இந்த மஞ்சள் கலர் பூ தான் போகுது. சரி, இப்போ வந்து பூலாம் வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நாம் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாங்களா? இல்லை, மார்க்கெட்டுக்கு நாங்களே கொண்டு போய் கொடுத்துடலாம். சரி, தோட்டவே வாங்குறாங்க. தோட்டத்துக்கு ஒரு ஏக்கரை வந்து 7 லட்சம் 8 லட்சம் விலை ஆகிற மாதிரி. தோட்டத்தை அப்படியே குத்தகை எடுத்துக்கிறாங்க. குத்தகை எடுத்துருவாங்க. அது பரவாயில்ல. ராயக்கோட்டையிலேருந்து வேலூர்லேருந்து அவங்க வந்து தோட்டத்தையே குத்தகை எடுத்துட்டு அந்த கட் பண்ணிட்டு போயிடறாங்க. எப்போ போயிடணுமா நாம வந்து பராமரித்து கொடுத்துடணும். ஆமாம், நம்ம வந்து இந்த கடையெல்லாம் எடுத்து தண்ணி கட்டி கொடுக்கணும். ஏதாவது அவங்க வாங்கலன்னா நாங்கள் அறுத்து மார்க்கெட்டுக்கு பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. சரி, ஓகே. இதில் வந்து லாபம் இருக்குங்களா? பூக்களில் வந்து லாபம் இருக்கா? ஒரு ஏக்கருக்கு எப்படியும் 1.25 செலவாயிடும். திரும்பி ஒரு ஏக்கருக்கு போனாலும் அவங்களே வாங்கினா
எங்களுக்கு ஒன்றும் வேலை இருக்காது. மருந்து அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்க. மருந்து தோட்டம் வாங்குறாங்க இல்லையா? சரி. அவங்களே மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்க. நாங்கள் மருந்து மட்டும் அடிச்சுட்டு போகணும். மருந்து மட்டும் அடிச்சுட்டு போகணும். இந்த சீசன் வரைக்கும் எங்களுக்கு தான் செலவெல்லாம். அவங்க வாங்கிட்டோன்னா மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சரி, பூ செடி வச்சதுக்கு அப்புறமேல எத்தனை நாளையில் பூ பூக்கும்? 3 மாதம். 3 மாதத்துக்கு அப்புறம் 3 செடி வந்து 3 மாதம் இருந்து பூ பூக்குமா? ஆமாம். அதுக்கப்புறம் 3 மாதம் இருக்கும். ஓகே. அப்போ வந்து ஒரு செடியோட வந்து ஆயுட்காலம் வந்து 6 மாதம். 3 மாதம் செடி பராமரிச்சுக்கணும். அந்த அடுத்த 3 மாதத்துக்கு தான் பூ கொடுக்கும். இப்போ வந்து இதுக்கப்புறமேல நம்மளுக்கு வந்து பூ கொடுக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு பிப்ரவரி லாஸ்ட்டில் 2.5 months தான் இருக்குது. 2.5 months ஆயிருக்கு. சாம்பிள் அறுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 15 நாளில் ஃபுல்லாக வந்துடும். செடியெல்லாம் பூ வந்து நிறையா பூத்துரும். ஏன்னா பார்த்து எல்லாம் மொக்கை இருக்குது. எல்லாமே இப்போ எல்லாமே மொக்கை வந்துருக்கு. வரலட்சுமி பண்டிகைலாம் வந்துடும். வரலட்சுமி பண்டிகைக்கு வந்துடும். சரி. இந்த மொக்கெல்லாம் வந்தால் இப்போ எல்லாமே எல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடும். இதெல்லாம் இப்போ வந்துடும். பூலாம் வந்துடும். இந்த சின்ன இருக்கிறதெல்லாம் வரலட்சுமி பண்டிகைக்கு வரும். வரலட்சுமி பண்டிகைக்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த மருந்துக்கு இருந்தெல்லாம் அடித்து பூச்சி தாக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அது ஒன்று இருக்குது. பாதுகாப்பு பண்ணணும். அது மாதிரி இந்த கலையெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து விட்டுருணும். சரி. அதனால தான் பூச்சிங்கெல்லாம் தேசியம். அந்த கலையினால தான் இந்த பூச்சிங்க அதிகமாக வர்றதுங்க. சரிங்க. இப்போ அதான் இப்போ இதில் வந்து பூச்செடிக்கு வந்து லாபம் இருக்குது. நல்ல லாபகரமான பிஸ்னஸ் இது இருக்குது. அது இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நல்ல லாபம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிட்ட, அதாவது நம்ம 1 லட்ச ரூபா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் கூலி போச்சுன்னா ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கும். அது 6 மாதத்துக்கு 5 லட்ச ரூபா பார்த்தா கணக்கு வந்து 1 லட்ச ரூபா மாதத்துக்கு 1 லட்ச ரூபா ஒரு ஏக்கராவில் நமக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஒரு ஏக்கராவுக்கு பூ வந்து எத்தனை டன் கிடைக்கும்? அது ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இவ்வளோ பூ ஒரு ஏக்கருக்கு 5 டன் வரும். 5 டன் வரும், 6 டன் வரும். அது செடியை பொறுத்து பொறுத்து நல்ல மண்ணு. அவ்வளோதான். இது சரி. 2 டன் வரைக்கும் 2.5 டன் இப்போ இருக்கிறது சொல்கிறீங்க. சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த பூச்செடி பராமரிப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. இது வந்து செவந்தி பூ. இது பேர் சென்ட்ரிலா. இது வந்து மஞ்சள் கலர் பூ வந்து இந்த வர பண்டிகைக்கு, அதாவது வர யுகாதி, தசராவுக்கு, இது மாதிரி பண்டிகைக்கெலாம் இது வந்து நல்ல தரக்கூடிய ஒரு பூக்கள். நீங்கள் தசராவுக்கு லாஸ்ட் ஆகும். தசராவுக்கு இது வந்து அடுத்தது மறுபடியும் வேறு ஒரு காட்டை ஓட்டி போட்டு மறுபடியும் பூ செடி வைக்கணுங்க. இது நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.